guys, welcome to CookSpaceVlogs. இன்னைக்கு இந்த வீடியோல பச்சை பயிறு யூஸ் பண்ணி உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இத ரெடி பண்றதுக்கு 1 கப் அளவிலான பச்சை பயிரை நல்லா இது மாதிரி ஒரு panல போட்டு அதை ட்ரையா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் எதுவும் ஊத்தாம நல்லா இதோட கலர் மாறி செவந்து வர அளவுக்கு நம்ம இத வறுத்துக்கலாம். கூடவே ஒரு 4 ஏலக்காயும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கலர் இந்த அளவுக்கு மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டை நான் வெல்லம் யூஸ் பண்ணி தான் செய்ய போறேன். இதுவே நீங்க விருப்பப்பட்டா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை பயிறு எடுத்தா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டா வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ 1 கப் பச்சை பயிருக்கு நான் அதே அளவிலான 1 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த வறுத்த பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்ச பிறகு இது கூட நம்ம 1 கப் துருவின வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ லைட்டாக அப்படி 2 விரல்லே நம்ம பிடிச்சி பார்க்கும்போது நமக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பிடிக்கிறதுக்கு நமக்கு வரும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சைடில் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நெய்யை ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ண பிறகு ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பச்சை பயிறு மாவு அரைக்கும் போதே ஏலக்காய் போடுறதுனால நம்ம இப்போ முந்திரி பருப்பு வறுக்கும் போது ஏலக்காய் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பிளேட்டில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த பச்சை பயிறு வெல்லம் இது இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச நெய் முந்திரியும் இதிலையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டையை பிடிக்கிறதுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். நெய் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அதாவது 1 கப் பச்சை பயிறு நம்ம எடுத்துட்டோம்னா 1/2 கப் நெய் சரியாக இருக்கும். இந்த நெய்யுமே ரொம்ப சூடாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அதை நல்லா உருக்கி வச்சிட்டோம்னாலே நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த முந்திரி பருப்போட நெய் சேர்த்தோம் இல்லையா, அந்த நெய்யே நமக்கு சூடாக தான் இருக்கும். ஸோ மேற்கொண்டு நம்ம கப்லேருந்து சேர்க்குற நெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே போதும். ஆனால் அந்த நெய் நல்லா உருகின நெய்யாக இருக்கணும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான அட் த சேம் டைம் ஹெல்த்தியான இந்த பச்சை பயிறு உருண்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ஸ்வீட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே CookSpaceVlogsன் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் எப்போதும் போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம்.